எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம ஏரியா ஃபுல்லாகவே உப்பு தண்ணி தாங்க. இது நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்டோட வீடு. அவங்க வீட்டில் உப்பு கரை ஜாஸ்தி இருக்கிறதுனால சிங்க் ஃபுல்லாகவே இப்படி கலர் சேஞ்ச் ஆகி பைப் எல்லாமே ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி போச்சு. அப்போ தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷோலேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணேன். அது ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். அதை பார்த்துட்டு அவங்களும் ஃப்ரெஷ்ஷோ பிராண்ட்லேருந்து டேப் அண்ட் ஷவர் கிளீனர் வந்து வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமாக இருந்த சிங்கில் இருந்த கரைங்க, உப்பு கரை. இதை வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய டென்ஷனாகவே இருந்ததுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த டேப் அண்ட் ஷவரை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம். கொஞ்சம் உப்பு கரை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிக அளவு ஸ்ப்ரே பண்ணி ஒரு 1 ஹவர் கிட்ட நல்லா ஊற விட்டுட்டேங்க. ஊற விட்டுட்டு நல்லா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி மறுபடியும் தேய்ச்சோம். இதை வந்து கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு கைக்கு வந்து க்ளவுஸ் போட மறந்துட்டேன். நீங்கள் கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் உப்புக்கரை எந்த மாதிரியெல்லாம் விட்டு வருதுன்னு. இந்த மாதிரி நல்லாவே வந்து உப்புக்கரை ஈஸியாக விட்டு வந்துருச்சுங்க. எவ்வளோ உப்புக்கரை இருந்தாலும் இந்த டேப் அண்ட் ஷவர் வச்சு நம்ம பளிச்சுன்னு அதை க்ளீன் பண்ணிடலாம். அதிக உப்புக்கரை இருந்ததுன்னா 2வது டைம் யூஸ் பண்ணும்போது எல்லா உப்புக்கரையுமே வந்துருங்க. துரு பிடிச்ச கரை எல்லாமே வந்து இந்த டேப் அண்ட் ஷவரை வந்து ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்தோன்னா துருக்கரை எல்லாமே விட்டு வந்துடுது. ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டு. டீட்டெயில்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.